காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன் ஜெபங்கள் பதிலளிக்கப்பட வேண்டுமானால் உன் இருதயத்தில் அக்கிரம சிந்தை காணப்படக்கூடாது. உன் ஜெபம் மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கப்பட வேண்டும். உன் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் என் சித்தம் என்ற வட்டத்துக்குள்ளேயே காணப்பட வேண்டும். என்னுடைய சுய சித்தம் நிறைவேற உன் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணினால் நீ அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கமான ஜெபம் செய்ய வேண்டும். அதுவே உனக்கு வெளியரங்கமான பதிலை கொண்டு வரும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் ஜெபம் பதிலளிக்கப்படும். ஜெபத்தில் உறுதி தேவை. எலியாவை போல கருத்தான ஜெபம் தேவை. பேதுரு சிறைச்சாலையில் போடப்பட்ட போது சபையார் ஊக்கமாய் ஜெபித்தனர். ஊக்கமான ஜெபம் தேவை. அன்னாளை போல உன் இருதயத்தை ஊற்றிவிடு. அப்பொழுது உன் துக்கம் மாறும். உன் ஜெபம் கேட்கப்படும். எஸ்தரும் அவள் தாதிமாரும் உபவாசித்து ஜெபித்ததினால் 127 நாடுகளில் உள்ள யூதர்கள் விடுதலை பெற்று அழிவுக்கு தப்பினார்கள். ஒழுங்கான ஜெப வாழ்க்கையினால் தானியேலின் ஜீவன் காப்பாற்றப்பட்டதுமன்றி தேசத்தில் உயர்வும் நன்மதிப்பும் ஏற்பட்டது. உன் ஜெப வாழ்க்கையே உன் ஜெய வாழ்க்கையின் அஸ்திபாரம். ஆதார வசனம்: எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. புலம்பல் 2:19.